Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம third year BSc Max Complex Analysisல part 15 வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Find the constants a and b so that the following functions are differentiable at every point. இதுல வந்து 2 questions எடுத்திருக்கோம். இதுல இந்த first question பாத்தீங்கன்னா example problem, second one exercise problem. Exerciseல last question. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு நாம ஏ அண்ட் பி அப்படிங்கிற இந்த டூ கான்ஸ்டன்டோட வேல்யூ தான் இப்போ நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கோம். கொஸ்டின்ல எஃப் ஆஃப் இசட் வந்து டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது டிஃபரன்ஷியபிள்னா கண்டிப்பா சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டுங்களா? சிஆர் ஈக்குவேஷன் என்ன? ux is equal to vy and uy equal to minus vx. இதான CR equation. இதுல u and v அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா f of z. இதோட ரியல் பார்ட் u plus i into imaginary part தான் v. இப்போ இது ரெண்டுத்தையும் நாம ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட்டிங் the real and imaginary parts என்ன வரும்? u is equal to left hand side la a into x square minus y square plus c and imaginary part b is equal to இதுல நமக்கு imaginary part என்ன வந்திருக்கு? b into xy அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ux வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ux அப்படின்னா என்னன்னா u-வை x வச்சு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை தவிர வேற எந்த வேரியபிள்ஸ் வந்தாலும் அதை நாம கான்ஸ்டன்டா தான் ட்ரீட் பண்ணணும். சரி, இப்போ ஏ எடுத்துக்கலாம். இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. ஏன்னா நாம இப்போ இருக்கிறது பார்ஷியல் டிஃபரன்சியேஷன்ல, அதனால எக்ஸை வச்சு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒய்யை வந்து கான்ஸ்டன்டா நாம ட்ரீட் பண்ணி அதை 0ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா கான்ஸ்டன்ட்டை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 தான் நமக்கு கிடைக்கும். பிளஸ் சி வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 தான். அப்போ ux அப்படிங்கிறது நமக்கு 2ax அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் uy வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். uy-னா என்ன? u-வை y வச்சு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? a இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2y அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் vx. vx அப்படின்னா இந்த v-யை x வச்சு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதில் b கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதிக்கலாம். இது எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கு. y-யை வந்து கான்ஸ்டன்டாக தான் ட்ரீட் பண்ண போறோம். அதனால இன்டூ y, x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. நெக்ஸ்ட் vy, b கான்ஸ்டன்ட், x கான்ஸ்டன்ட், y-யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகே, இப்போ நம்ம அந்த CR கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். அதாவது ux is equal to vy, uy equal to minus vx. இந்த கண்டிஷனை நாம இங்க யூஸ் பண்ண போறோம். ux is equal to vy இல்லையா? இல்ல நமக்கு ux-க்கு என்ன கிடைச்சது? 2ax அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஈக்குவல் டு vy. vy-யோட வேல்யூ bx. இதுல இந்த x-உம் x-உம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் b is equal to 2a. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் uy equal to minus vx. இதை போட்டு பார்க்கலாம். uy நமக்கு என்ன வந்திருக்கு? 2ay minus 2ay equal to uy equal to minus vx இல்லையா? vx என்ன வந்திருக்கு? by. uy equal to minus vx இல்ல uy-யோட வேல்யூ minus 2ay equal to minus vx-க்கு வந்து by. ஓகே, அப்போ இங்க வந்து மைனஸ் வரும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா b is equal to 2a அப்படி நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு இதுலையுமே நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா b is equal to 2a அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. ரிசல்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். CR equations are satisfied at all points if and only if b is equal to 2a. Correct? b is equal to 2a. Therefore, the function f of z is differentiable for all values of a comma b with b is equal to 2a.
இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ a is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ a is equal to 1 என்ன வரும்? b யோட வேல்யூ b is equal to 2a வா? அப்போ 2 into 1 வரும், that is 2. ஓகேவா? அப்போது a equal to 1 இருக்கும்போது b யோட வேல்யூ 2 இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஏக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண பிக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூஸில் எல்லாமே எஃப் ஆஃப் இசர் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். ஸோ இதுதான் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இருக்கு. செகண்ட் ஒன், எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்டூ காஸ் ஹெச்ஒய் பிளஸ் ஏ இன்டூ சைன் ஹெச்ஒய் பிளஸ் ஐ சைன் எக்ஸ் into cos hy plus b into sin hy. இதில் real part u is equal to cos x into cos hy plus a into sin hy. Next, imaginary part v is equal to sin x into cos hy plus b into sin hy. இப்போ இதுக்கு நாம ux, uy, vx, vy இதெல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ux இஸ் ஈக்குவல் டு எக்ஸை மட்டும் வேரியபிளாக ட்ரீட் பண்ணுங்கள், வேறு எந்த வேரியபிள் இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும், இன்டூ இந்த வேல்யூ. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கான்ஸ்டன்ட் தானே, அதனால் இன்டூ காஸ் ஹெச்ஒய் ப்ளஸ் ஏ இன்டூ சைன் ஹெச்ஒய். இதுதான் ux-ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் uy is equal to cos x into cos hy டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா sin hy அப்படின்னு கிடைக்கும், பிளஸ் a into sin hy டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos hy அப்படின்னு வரும். இது எப்படி அப்படின்னா, இப்போ cos hx-ஓட ஃபார்முலா என்னது? e power x plus e power minus x divide by 2 தானே. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் ஹெச்எக்ஸ் என்ன வரும்? இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸே தான் வரும், ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ -1 டிவைட் பை 2ன்னு வரும். தட் இஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2 வரும். இதில் இந்த இ பவர் எக்ஸ் மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2 அப்படிங்கிறது என்னன்னா சைன் ஹெச்எக்ஸ். ஓகேவா? அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ காஸ் ஹெச்எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? சைன் ஹெச்எக்ஸ். அதே மாதிரி சைன் ஹெச்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் ஹெச்எக்ஸ்னு வரும். ஓகேவா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். அப்போ காஸ் ஹெச்ஒய் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன் ஹெச்ஒய் கிடச்சிது, சைன் ஹெச்ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் ஹெச்ஒய் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் விஎக்ஸ், இதுதான் நம்மளோட வி. இதில் எக்ஸை வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ்னு வரும், into cos hy plus b into sin hy. Okay. Next, vy sin x into cos hy differentiate பண்ணீங்கன்னா sin hy வரும், plus b into sin hy differentiate பண்ணீங்கன்னா cos hy வரும். ஓகே, சரி. இப்போ இந்த CR ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? CR ஈக்குவேஷனை ux is equal to vy and uy equal to minus vx இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் ux என்ன கிடச்சிருக்குன்னா மைனஸ் சைன் எக்ஸ் இன்டூ காஸ் ஹெச்ஒய் ப்ளஸ் ஏ இன்டூ சைன் ஹெச்ஒய் ஈக்குவல் டு விஒய். விஒய்க்கு சைன் எக்ஸ் இன்டூ சைன் ஹெச்ஒய் ப்ளஸ் பி இன்டூ காஸ் ஹெச்ஒய். இதில் இந்த சைன் எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா காஸ் ஹெச்ஒய் சைன் ஹெச்ஒய் இந்த ரெண்டு டேர்ம்ஸாக இருக்குது. அதனால் இதுக்கப்புறமா காஸ் ஹெச்ஒய் சைன் ஹெச்ஒயோட கோஎஃபிஷியன்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். மைனஸ் காஸ் ஹெச்ஒய் ப்ளஸ் ஏ இன்டூ சைன் ஹெச்ஒய் ஈக்குவல் டு சைன் ஹெச்ஒய் ப்ளஸ் பி இன்டூ காஸ் ஹெச்ஒய் அப்படி நமக்கு கிடைக்குது. இங்கே இந்த இடத்துல மைனஸ் இருக்கு இல்லையா? இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கேயும் மைனஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கேயும் மைனஸ் வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே மைனஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த காஸ் ஹெச்ஒய் இருக்குல்ல, அதுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? -1. அதை இந்த காஸ் ஹெச்ஒய் கோஎஃபிஷியன்ட்டோட ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ என்ன வரும்? b is equal to -1. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைன் ஹெச்ஒயோட கோஎஃபிஷியன்ட் -a ஈக்குவல் டு இங்கே சைன் ஹெச்ஒயோட கோஎஃபிஷியன்ட் +1. ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா a is equal to -1
and b is equal to -1. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளத்தையும் நாம் சால்வ் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.